என்ன பயங்கரமான டெலிவரியில என்ன ஸ்தம்பிச்சு போய் மைக்க கீழே வச்சிட்டீங்க சீக்கா? இல்ல நீ ஏதோ ஷப்பான்னு நான் குவைட் ஆயிட்டேன். ஓ இல்ல அது நல்ல டெலிவரின்றதுக்கான ஒரு உத்வேகமான குரல் இது. எனக்கு என்ன மாதிரி குரல்? உத்வேகமா அப்படின்னு என்ன மீனிங்? விவேகம் பார்த்திருக்கீங்களா? விவேகம் பார்த்திருக்கேன். யார் நடிச்சது? சினிமாவா? விவேகம் பார்த்திருக்கேன். யார் நடிச்சது? அஜித். வாவ் யூ காட் 10 மார்க்ஸ். ஆமா பார்த்திருக்கீங்களா? பார்த்ததுல கேள்விப்பட்டிருக்கேன். வேதாளம் ருத்துராஜ் கைக்வாட் பார்த்தா கேப்டன்சில பாத்தீங்கன்னா டெபியூஸ் கமிங் பேக் டு கிரிக்கெட். அங்க வந்து எனக்கு என்னன்னா அந்த பால் வந்து அவ்வளவு பவுன்ஸ் ஆல எக்ஸ்பெக்ட் பண்ண பவுன்ஸ் ஆல அதான் அது. நல்ல போடு ஷாட்ரா. சோ திருப்பி 4 சர்ரு அது அவுட் ஃபீல்ட் வேற ஃபாஸ்டா இருக்கா. டேய் தேஷ்பாண்டே ஷாட் எல்லாம் போடாதடா, முன்னாடி போடுறா, அவன் அடிக்க பார்த்து விக்கெட் கொடுப்பான்டா உனக்கு. ஏங்க இவ்வளவு நாள் கோச்சிங்ல தோனி சொல்லாத நீங்க சொல்ல போறீங்க. அதுக்கெல்லாம் கேட்டு அவர் போடுற மாதிரி தான் கொடுப்பார். அது அவரோட இது விக்கெட் எடுப்பார்ல போதும். 4 ஓவர் 52 ரன் 2 விக்கெட். அது கரெக்ட். 4 ஓவர் 45 கொடுத்தா 2 விக்கெட் தான் போடுறான். அவன் விக்கெட் லாஸ்ட் டைம் ரோஹித் சர்மா எவ்வளவு வாட்டி எடுத்தான் தெரியுமா அவன்? பட் ஷாட் பிளேஸ்மென்ட் பாருங்க டெபியூஸ் கவர்க்கு பாயிண்ட் நம்ம பியூட்டிஃபுல்லா பிளேஸ் பண்ண பாருங்க. இவரெல்லாம் 4 கொடுத்தா இவர பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஷர்துல் தாக்கூர் கொடுத்தா வண்டி அவர் அவ்வளவு இது சொல்றீங்க. அதனால தான் ஆடல நீ லெவல்ல போடுமா? ஆமா நீங்க சொல்லி மனசு கஷ்டப்படுவார். அதனாலயே ஆடி நான் போய் விளையாடுறேன். இந்த சீட்டை வர என்ன கமெண்ட் ஷர்துல் தாக்கூர் லாட் தாக்கூர் சொல்லி நம்ம முத்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவன் எடுத்து அப்புறம் ஆடல பாரு. அவன் இவன் என்ன பண்றான் பாத்தியா? அவன் ஃபாஸ்ட் விட்டு பால் அடிக்க பார்க்கறான் பாரு. கேப் விட்டு அடிக்க பார்க்கறான். என்னன்னா அப்படி விட்டு தட்டு அது மாதிரி ஆட பார்க்கறான். ஸோ இந்த விட்டு தட்டெல்லாம் நீங்க கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாசம் ஆச்சு அப்படின்னா அடுத்த 2 மாசத்துக்கு இதோ இவரை நீங்க பார்க்கலாம். இவரோட உடம்ப நாங்க பாதுகாத்து உங்களுக்கு பேணி காத்து டெய்லி கூட்டணும். இவரே சேர்த்தா பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. ஏதோ நான் என்ன பண்ணி பார்க்கலாம், நம்மளும் சொல்லிக்க மச்சான். அந்த விட்டு தட்டு அப்புறம் கட்டு. ஆமா விட்டு தட்டு கட்டு. இவர் பக்கத்துல உட்கார கொஞ்சம் ரிஸ்கான ஜாப். ஏன்னா பலர் நிறைய பேர் ஏதோ இது மாதிரி அடிப்பாரு. இது லெஃப்ட் ஹேண்டரா இப்படி. ஆமா ஒரு வாட்டி இது மாதிரி தான் ஏமங் பதானி கையை உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஆக்ஷன்ல இருந்து இவர் தப்பிச்சாரு. ஐயோ மகேந்திர சிங் தோனி எப்படி ஒரு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாள்ல கிட்டத்தட்ட 3200 மீம்ஸ் வரும். இதை வச்சு இன்ஸ்டாகிராம்ல அத்தனை பேர் ரீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பாட்டு போடுவாங்கன்னு சொல்லுங்க. ரீல்ஸ்னா தெரியுமா உங்களுக்கு? ரீல்ஸ் தெரியும். என்னது? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சர்வர். இத பார் ஐயோ செம சேவ் அங்க பார். அப்பா ஐயோ தோனி இன்னைக்கு கூட சொல்ற மச்சான். டெபியூஸ் இன்னைக்கு கூட சொல்றேன். அவன மாதிரி கீப்பர் இந்தியால இன்னும் கிடையாது.